ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றி ஒரு சில வீடியோலாம் போட்டுருந்தோம். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, பிஎம்எஸ் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட குட்டி செல்லான லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 18650 சொல்லக்கூடிய இந்த ஒரு மாடல் இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டரி வந்து எதற்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த பேட்டரி வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதோட வோல்ட் என்ன, இதோட ஏஹெச் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு பேட்டரி என்ன வித்தியாசம், எது வந்து பெஸ்ட்டு நமக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றின வீடியோ அதிகமாக போட்டுன்னு வரும். ஸோ இந்த லித்தியம் பேட்டரி வச்சு அப்போ நம்ம வந்து பைக்குக்கு இல்லை வந்து நம்மளோட ஹோம்காக இருக்கட்டும், 12 வாட் பேட்டரி, இன்வெர்ட்டருக்கு, சோலாருக்கு எல்லாத்துக்கும் வந்து எப்படிலாம் வந்து அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துன்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது ரெட் கலரில் கீழே சப்ஸ்கிரைப் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து அதாவது பெல் பட்டன் வரும், அதில் வந்து ஹால்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து இதோட ஸ்பெக்ஸ் என்ன, இதோட விலை என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ கைஸ். இப்போ வந்து இதோட பாக்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதாவது ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 பீஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரி வரும். அதே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டாக தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 25 பீஸ் வரும். ஓகேங்களா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து எடிலேருந்து ஒரு சில செல்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பாக்ஸில் எப்படி தான் இருக்கும், 100 பீஸ் வந்து ஒரு பாக்ஸில் வரும். ஒரு பாக்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வரும். ஏன்னா பல பேர் வந்து கமெண்ட்டில் இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும் வந்து நம்மக்கிட்ட கேட்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ தான் கேட்குறாங்க. இது ஒரு செல்லோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ், 90 ரூபா. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது 3.7 வோல்ட்டு, 2200 mAh. ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனாங்கிறது வந்து நல்ல கோட்டையத்தில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி, பிஎம்எஸ் அண்டு பேட்டரிக்கு அசம்பிளுக்கான எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா அதாவது 90% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து தான் வந்துடுது. ஏன்னா இந்தியாவில் வந்து அந்தளவு நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சைனா வந்து பேர் போன ஒன்று. அதனால் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு பொருள் வருது. ஸோ இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டரி தான். ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குது, அங்கே தான் நம்ம வாங்குகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து லித்தியம் அயன் தயாரித்தில் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியோட வந்து இந்த பேட்டரி வந்து ஒரு சுருக்கமான ஒரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 18650 சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த செல்லோட மாடல். ஓகேங்களா? ஸோ 18ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோட சைஸ் தான் பார்த்தீங்கன்னா 18650 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ். ஸோ அந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா 18650. அது வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், அதாவது இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டரி வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 32700 இந்த பேட்டரியோட மாடல் வந்து, அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா 32 சைஸ் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 700 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சொல்கிறது வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டரியோட சைஸை மென்ஷன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரியோட வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3.2 வோல்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் வரும். ஸோ அது இல்லாமல் 2200 mAh பேட்டரி. ஸோ அப்படியே பக்கத்தில் இந்த பேட்டரி வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இதில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டரியோட வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட். ஓகேங்களா? 6000 mAh. இந்த பேட்டரியோட வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு, 2200 mAh. இது வந்து 2.2 Ah, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 Ah. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த பேட்டரி வந்து எதற்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிளுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சோலாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு இடத்துல தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த சைஸ் போட்டோம்னா நமக்கு வந்து பேட்டரி பேக் வந்து நல்லா பெருசாக வரும். ஸோ அதனால் வந்து இது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு, அதாவது ஒரு வண்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து நம்ம அசம்பிள் பண்ணி போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இடம் வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக கிடைக்கும். அதாவது இப்போ 100 பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 பேட்டரி இருக்குது. ஓகேங்களா? பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பாக்ஸில் நமக்கு வந்து 100 பேட்டரி இருக்குது. நம்ம 100 பேட்டரியுமே வந்து இப்போ சீரிஸ் பண்ணி பேரல் பண்ணாலும் நம்மளுக்கு தேவையான வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து 100 பேட்டரி வந்துடும். ஸோ அதே வந்து நம்ம வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் போட்டால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 25 பீஸே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் 25 பீஸ் தான் வரும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டரி உட்கார இடத்துல 4 பேட்டரி வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம சீரிஸ் பேரல் பண்ணி நம்ம வண்டிக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்ற நம்ம வோல்ட் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த பேட்டரியோட குவாலிட்டி பற்றி பாஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி தான், ஒரு நடுத்தரமான குவாலிட்டி தான். ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஹை குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங், பேனசோனிக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக தருவாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு டைப் தான், ஓரளவு போதுமான அளவு நமக்கு வந்து குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 5000 வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 டைம் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து அதாவது சார்ஜிங் சைக்கிள் ஒரு டைம்லேருந்து 0லேருந்து 100% சார்ஜர் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 3000 டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயனுக்கும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சைஸ்லேயே இருக்கட்டும், ஸோ அதில் இருக்கட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தெரியும். உங்களுக்கு எந்த செல்லு தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ இந்த பேட்டரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி பாருங்கள். கால் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம சேனலை பற்றினா அடுத்தடுத்து பேட்டரி பற்றின வீடியோஸ்லாம் அதிகமாக பார்த்துனே வரலாம். அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போதில் பெல் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் தேவைப்பட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.